உள்ளவும் சிக்கன் உள்ளவும் வந்து நான் வந்து மசாலா நல்லா வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். 1.5 கிலோ சைஸ் உள்ள ஃபுல் சிக்கன் வாங்கியிருக்கேன் நான். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து 1 ஹவர் தான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை மசாலா ஊற்றினதுக்கு அப்புறம் தான் நல்லா வந்து ஃபுல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் சிக்கன் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 1.5 கிலோ சைஸ் உள்ள ஃபுல் சிக்கன் வாங்கியிருக்கேன் நான். இதை வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். இது எப்படி சமைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கோடு போட்டுடலாம். இப்போ இந்த சைடெலாம் கோடு போட்டாச்சு, வயிற்று பக்கம்லாம் கோடு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி சைடு லைட்டாக கோடு போட்டுக்கலாம். ரொம்பவும் எலும்பில் வந்து அந்த கோழியோட எலும்பில் வந்து ரொம்ப ஆழமாக போட்டோன்னா பின்னாடி சைடு பொரிக்கும் போது உடஞ்சிரும். அதனால் வந்து இந்த அளவுக்கு போட்டால் போதும். இந்த லெக்லையும் வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கோடு போட்டாச்சு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோடு போட்டாச்சு. இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து 3/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகா பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு. இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது பெரிய சிக்கன் இல்லையா, அதனால ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது போட்டால் கொஞ்சம் கலர் கிடைக்கும், அதனால தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாலாம் சேர்த்தாச்சு. இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து சிக்கனை வந்து இதில் எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம கோடு போட்டோம் பாருங்கள் கத்தியால், அந்த கீரின பக்கம்லாம் நம்ம வந்து இந்த மசாலாவை நல்லாவே அப்ளை பண்ணிடலாம். இந்த சிக்கன் மேலெலாம் நல்லா வந்து மசாலா எடுத்து போட்டாச்சு. இப்போ சிக்கன் உள்ளே வந்து நம்ம மசாலாலாம் போட்டணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் உள்ளவும் சிக்கன் உள்ளவும் வந்து நான் வந்து மசாலா நல்லா வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அப்ளை பண்ணது தான் நமக்கு வந்து சிக்கன் வந்து காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து நல்லா மேரினேட் ஆகணும். இது 1 ஹவர் வந்து நல்லா இந்த மசாலாலேயே ஊறிட்டு இருக்கட்டும். அப்புறமா வந்து நம்ம எப்படி சிக்கன் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 1 ஹவர் வந்து ஊறட்டும். இதை அப்படியே எடுத்து வச்சுலாம். பாக்கி வந்து வறுக்கிற மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம பாக்கி மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து கஸ்தூரி மெத்தி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், 2 ஸ்பூன் வந்து வரமல்லி எடுத்திருக்கேன், ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு வந்து ஒரு 4-5 எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்டார் பூ எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன். நம்ம இந்த ட்ரையாக இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கரிஞ்சி போகாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது வந்து நல்லா ஆறட்டும். அதே பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. இதில் வந்து 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பொரித்து எடுத்துடலாம். வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னே எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். வெங்காயம் பொரித்து அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 முந்திரி, ஒரு 10-12 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் இந்த எண்ணெயிலே சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக வந்து ஒரு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்துடுச்சு. இதெல்லாம் எடுத்துடலாம். வெங்காயம் வதக்கணும் பாருங்கள், அதுலேயே வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 1லேருந்து 1.25 மணி நேரம் நல்லா வந்து மேரினேட் ஆகிட்டு இருக்குது இந்த மசாலாவிலேயே. இப்போ வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். இது வந்து வெங்காயம் நம்ம முதல்ல வெங்காயம் வதக்கணும் பாருங்கள், அந்த ஆயில் தான் இதில் சேர்த்துக்கலாம். இதை இந்த ஆயிலே வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த சிக்கன் எடுத்து நம்ம ஆயிலில் போட்டுடலாம். இந்த சிக்கன் வந்து ஆயிலில் போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து ஒரு பக்கம் 10 நிமிஷம், இன்னொரு பக்கம் 10 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம பரட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் கூடயே வந்து நம்ம பாக்கி இருக்கிற மசாலாவும் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் போட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பக்கம் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு லைட்டாக. நம்ம வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு இன்னொரு 10 நிமிஷம் வந்து இது ஃப்ரை ஆகட்டும். மூடி போட்டுடலாம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபுல் சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பு வந்து ஃபுல் ஸ்டீமில் வைக்கக்கூடாது. லோ ஸ்டீமில் வச்சு தான் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணணும். இல்லைன்னா வந்து மசாலாலாம் தீஞ்சு போயிடும். இப்போ இதை எடுத்துடலாம். இது ஃபுல்லாக இன்னும் குக் ஆகலைங்க. இதை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வெங்காயம் மசாலாலாம் வதக்கணும் பாருங்கள், அதெல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்து தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். மறுபடியும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். நம்ம வந்து ஃப்ரை பண்ண பாருங்கள் மசாலா, வெங்காயம், முந்திரி, பாதாம்லாம் அதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணி இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். இப்போ வந்து இந்த அரைச்ச மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இது எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா அந்த சிக்கன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாயில் சிக்கன் மாதிரியே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து அந்த சிக்கன் எடுத்து முழு சிக்கன் எடுத்து இதில் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ண இந்த மசாலாவில் இந்த சிக்கன் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம அரைச்ச மசாலாவில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இது மேலே வந்து ஊற்றிடலாங்க. இப்போ இன்னுமே நல்லா சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் மசாலா இருக்குது, அதையும் சேர்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த சிக்கன் மேலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மசாலாலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா சிக்கன் கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இது இப்படியே இருக்கட்டுங்க, நல்லா இப்படியே இருக்கட்டும். ஒரு 10-15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் வந்து குக் ஆகும் நல்லா சிக்கன் வந்து. இப்போ வந்து மூடி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மூடி போட்டுட்டு நல்லா இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நம்மளோட சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்மளோட ஃபுல் சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸ்பெஷலான மசாலா வச்சு தான் நம்ம வந்து இந்த முழு சிக்கனை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.